ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் ஒன்றும் கிடையாது. ஸோ நேற்றுக்கு இருந்த மார்க்கெட்டோட ரேஞ்சுக்குள்ளேயே நேரோ ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு மூவ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து 300 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மார்க்கெட் 53,400லேருந்து 53,700 வரைக்கும் தான் மார்க்கெட் மூவ் ஆயிடுது. இப்போ ஒன் டே சார்ட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் கேண்டில்ஸ் இருக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நெகட்டிவ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள கன்சாலிடேஷன் ஹேப்பனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கலாம்னா மேபி ஒன் மோர் டே வந்து இங்கே ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகலாம். எதர் இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ண வரும், ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணால் ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன் மோர் டே தான் கன்சாலிடேட் ஆகும், இல்லை மேபி 2-3 டேஸ் கூட கன்சாலிடேட் ஆகலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் ஆகுதோ, எவ்வளோ நாள் கன்சாலிடேட் ஆகுதோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் தரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் கிளியராக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. என்னென்னா இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுனாலே அந்த நெகட்டிவ் கேண்டிலுக்கு அப்புறம் இமீடியட் ஃபாலோ த்ரூ இல்லாமல் இங்கே கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ கன்சாலிடேஷன் வந்து மார்க்கெட் வந்து எதர் அப் சைட் ஆர் டவுன் சைட் வந்து பிரேக் டவுன் கொடுக்கலாம். டவுன் சைட்னா இந்த பாயிண்ட், அப் சைட்னா மேலே வந்துட்டு ஆல் டைம் ஹை நோக்கி போகும்னு சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான அனாலிசிஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 53,407. ஸோ 53,407 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 407 வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா 53,783 இருக்குது, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அது ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,326 இருக்குது. இப்போ ஆல்ரெடி சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ சிபிஆரில் தான் இருக்குது. நான் மாற்றி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிவிசியை மட்டும் ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். 53,407. ஓகேங்களா? 53,407. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்ல வரேன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பனாலும் ஒன் மோர் டே கன்சாலிடேட் ஆகிறதுனால மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட நாளைக்கான அனாலிசிஸ் வியூவாக இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நாளைக்கு வந்துட்டு இது பிரேக் அவுட் கண்டிப்பாக இது சைட்வேஸில் இருக்கணும் இல்லை, பட் இன்சைடட் கேண்டில் ஃபார்ம் ஆனால மேபி இந்த ரெண்டு ரேஞ்சையே மறுபடியும் இன்னும் நேரோ ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சப்போஸ் நாளைக்கு நேரோ ஆக்காமல் பிரேக் அவுட் பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. பட் என்னோட வியூ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இதுக்குள்ள சைட்வேஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நேரோ ரேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக மேலே ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் இல்லை கீழே சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நியர் ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்ல வரேன். இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் இங்கேருந்து இது வரையும் இருந்தது. இந்த செகண்ட் டே க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் ரேஞ்ச் அப்படியே நேரோ ஆகிட்டே போகுது. ஸோ மேபி இன்னுமே நேரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னுமே ஒரு ஒன் மோர் டேக்கு இருக்குது. ஸோ மேபி அதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூவாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அனாலிசிஸ் நாளைக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போகுதோ அதை பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நேரோ ரேஞ்சில் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஸ்டாப் லாஸ் எடுக்காதீங்க. மேபி அதை தாண்டி ட்ரெண்டிங்காக போயிடுச்சு, உங்களோட ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் போயிடுச்சுன்னா ஓகே ட்ரெயில் பண்ணிக்கோங்க, கீப் ட்ரெயிலிங். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்கள் vlogல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. மார்க்கெட் எல்லா நாளும் நம்மளோட ஃபேவரில் இருக்காது. ஸோ மார்க்கெட்டை வந்துட்டு எப்படி போகுதோ அதை வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.